நல்லா கேட்டீங்களா? இங்க என்ன பண்ணணும், இங்க ஹோல் மாதிரி பண்ணணுமா, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. Small reaction. Have you arranged the numbers? When are you forming the call? Sir, அங்க போய்டு. பதவியேற்பு விழாவுக்கான பணிகள். At least give a small reaction. Yes, no. அப்படினு சொல்றேன் bro நீங்க. சார். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பனையூர் தாவேக அலுவலகத்துல இருந்தா. Can somebody please confirm? பனையூர் தமிழக வெற்றி கழக அலுவலகத்துக்கு வந்த திரு பூசி என் ஆனந்த் அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லாம போயிருக்கிறாரு தான் இந்த காட்சி சொல்லுது. நத்திங் மோர் தென் தட். அவர் எப்பவுமே சொல்ற அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைல்னா எல்லாத்தையும் தளபதி சொல்லுவார், எல்லாத்தையும் தளபதி சொல்லுவார். அவர் எதுவும் சொன்னாதான் செய்யுது. எக்ஸாக்ட்லி. அதனால அதை விட்டுறலாம் சார். ஃபார் ஒன்ஸ் we are in agreement. ஓகே. பட் நம்ம அந்த சதிகோட் பட்டலாம் இப்போ விட்டுறோம். நம்ம இப்போதைக்கான ஒரு விஷயம் we'll rest the case. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்வது போல EVMல சூடு அதை விட்டுருவாங்கற ஒரு மாற்று முடிவு வந்திருந்ததுன்னா நாட்டுல புரட்சி வெடிக்கும். அப்படிலாம் வெடிக்கலங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு இது மட்டும், இப்ப தமிழ்நாடு முழுக்க இப்ப விஜய்க்கு சப்போர்ட்டா இருந்தால் உற்சாகமான ஒரு கொண்டாட்டம். அவர் சொன்னார்ல ஆதவர்ஜினா நேபாளத்துல வந்து அந்த விஷயம் வந்து ஜெயிச்ச உடனே நாடு முழுக்க ஒரு உற்சாக அலை இருந்தது. நீங்க கண்ணை முடிக்கிறீங்க, காதை முடிக்கிறீங்கன்னா யாரும் டிவில தான பார்க்கல சார். இல்ல கிரவுண்ட்ல எங்க போனாலுமே எங்க போல எலெக்ஷன் பத்தி பேசுறாங்க. இந்த 21 இப்போதைய விஷயத்துக்கு வருவோம். என்னோட கருத்து பதிவு பண்ணி இன்னொரு சமயம் அதை பேசுவோம். இப்போதைய விஷயத்துக்கு வருவோம். இப்போதைய விஷயம் எந்த காம்பினேஷன்ல உருவாகும்ங்கறீங்க? காங்கிரஸ் இப்ப காங்கிரஸும் கொண்டாடுது, பாஜக மகிழுதுன்னு நீங்க சொல்றீங்க. பட் இப்ப அதிமுக காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு காம்பினேஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்களா? இல்ல, அதிமுக இருந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏற்கனவே நான் சொன்னது போல இது மாதிரி பாமக எல்லாம் அதிமுக சில மந்திரிகள் இவங்க இருக்கட்டும், இவர் எடப்பாடி வெளியில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அதையும் மறுப்பதற்கு இல்லை. எப்படின்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவங்க அதை அந்த கூட்டணியை விரும்பினவங்க தான். ரெண்டு தரப்பிலையுமே அது விரும்பினதாக தகவல்லாம் வந்தது. ஸோ அதனால் அவங்கள்ட்ட ஒரு 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்க வந்து வர்றதுக்கான ஒரு சூழலும் இருக்குது. இதே நேரத்தில் சிபிஎம் வந்து போகாதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு திமுக பார்த்திருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்கள் இருவரும் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல என்னன்னா, ஒருவேளை விசிக்கு வருமா, விசிக்கு வந்தால் பாமக வருமாங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தேமு தான், தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு. ஆமா, அதனால அது ஒரு விஷயம் வேறங்கிறீங்க. தேவைன்னு வந்துருச்சுன்னா தேர்தலுக்கு முன்னாடினா ஒரு கட்சி தொண்டர்கள் ஒரு கட்சிக்கு வேலை பார்ப்பாங்களா, பிரச்சனை இருக்குமெல்லாம் பலதை யோசிப்பாங்க. தேர்தலுக்கு பின்னாடினா பாமக விசிக்கு இவங்க எல்லாருமே வந்து ஒரு அணியில காங்கிரஸ் எல்லாமே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. திரு நம்பிராஜன், திரு எம்ஜிஆர் நம்பி, நீங்க சொல்லுங்க. இப்போ அதிமுக தாவேகா உறவை ரொம்ப எப்படி திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் தாவேகா உறவை ரொம்ப நாளா வலியுறுத்தி வர்றாரோ அந்த மாதிரி அதிமுக தாவேகா உறவை 2023-24 வலியுறுத்தி வர்றவர் நீங்க. அதுக்கான வாய்ப்பை நம்ம தென்படுறத பார்க்கின்றோம். அதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப முன்னகர்றத பார்க்கின்றோம். யுவர் வியூஸ் ஆன் தட்? கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அதிமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்கும். சில மந்திரிகள் பதவியேற்கலாம். முதல்ல வந்து தாவேகாவுடைய விஜய் முதலமைச்சராகவும் தாவேகாவில் உள்ளவங்க கூட மந்திரி பதவி ஏற்றுப்பாங்க. அடுத்தது சபாநாயகர் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஏற்றுப்பாங்க. நான் அறிந்த வரையில பாஜகவை தவிர எல்லா ஆப்ஷன்ஸும் இப்போ ஓப்பனா இருக்கிறதா பார்க்கிறேன் இந்த காம்பினேஷன்ல. வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். தாவேகாவுக்கு ஆதரவு இல்லைன்னு IOML நிலைப்பாட்டை எடுத்து அறிவித்திருக்கிறது. சிபிஎம் திமுகவோட நிக்குதுங்கிறத பார்க்கின்றோம். பட் ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு நிமிஷமோ கூட இந்த சூழல ரொம்ப நீண்ட காலமா தெரியுது. மணிக்கு மணி, நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றம். இப்ப நம்ம ஒரு 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருந்தீங்கன்னா 11 மணிக்கு காங்கிரஸ் ஆட்சியை அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குதுங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்திருக்கும். 11 மணிக்கு கொடுக்க வேண்டிய அறிவிப்பை அவங்க தள்ளி போட்டிருக்கிறாங்க. அது 2 மணிக்கு நடக்குதுன்னு சொல்றாங்க. நடக்குதா இல்லையான்னு தெரியல. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இடையே பேக் சேனல்ஸ்ல பேச்சுவார்த்தைகள் தொடருது. இதுதான் ஒரு நிலையான காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதிமுகவை ஏதோ ஒரு வகையில உள்ளேயோ வெளியில இருந்த ஆதரவோ இப்படி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுதுங்கிறதெல்லாம் சுவாரஸ்யத்தை மேலும் கூட்டுது. இன்னொரு முக்கிய செய்தி காத்துட்டு இருக்கு. ஆஃப்டர் பிரேக் ஆரம்பிச்சிருக்கு. வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்து தலைமை எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மொமெண்டம் தாவேகால இருந்து உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா, இல்ல மெசேஜஸ் வந்திருக்கா, இல்ல ஏதாவது ரிக்வெஸ்ட் வந்திருக்கா? தலைமையிட்ட வந்து மொமெண்டம்ங்கிறது வந்து தலைமையை பொறுத்து தான். அதனால நம்ம முடிவு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். Absolutely, there is no question of AIDMK splitting.
So there is momentum which is happening. So the ball is in Mr. Vijay's court. He has to take a conscious decision whether he wants to complete the term for 5 years or he wants to try and do some exercises of taking many more parties into his confidence. So it is up to him. The ball is in Mr. Vijay's court. We'll wait for the outcome. So TVK is planning swearing in tomorrow. We don't have much time. So what is the plan of action? Because by today they have to prove the numbers. No, what the governor's office says is final. So the governor has asked for more clarity on the number of MLAs that is there on the TBS campaign. So we'll wait for that. So there are developments happening from the governor's office as well. So they know how to run the as per the books of constitution. So we'll wait for that. சார் நாங்க இப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார்? இது வரையும் தாவேக்கால இருந்து எந்த ஒரு அழைப்பு வரலன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? Absolutely, there is no difference of opinion. The High Command decision is final and binding on AIDMK. High Command will take a decision very soon. There is no question of that. Absolutely no question of that. There is no internal rift or split in AIDMK. High Command will take a decision very soon. Are you asking TVK to invite you so that you can support them? Is that the message that you want to No, to the TVK? the ball is in Mr. Vijay's court. But are you open? He is in need now. Mr. Vijay is in need now to run the show for another 5 years. If the youth have got vested confidence on Mr. Vijay, the 1.5 crore youth, if it has to turn into reality, if the dreams of youth have... ஓகே, அதிமுக திரு விஜய் பக்கம் நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி இணைந்திருக்கு. 3:30 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கிறார் விஜய். ஆளுநர் சரியா 1:40 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து இண்டிகோ விமானத்தில் வரவே அவர் ஆளுநர் மாளிகைக்கு போய் செட்டிலான சில தருணத்திலேயே திரு விஜய் 3:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் அப்படிங்கிறது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இன்று அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆளுநர் தரப்பும் விஜய் தரப்பும் தொடர்ந்து பேச்சில் தான் இருக்கிறாங்க. they have been in talks. இமெயில் கம்யூனிகேஷன் போயிருக்கு. ஆளுநரும் கூட அதை உறுதி செஞ்சிருக்கிறாரு. அவங்க எங்கள்கிட்ட அவகாசம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு செயின் ஆஃப் ஃபார்மல் ப்ராசஸ் தொடங்கணும். அது முதல் அதோடைய முதல் ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். நேத்திக்கே தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு கூடி சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விவரங்களோடு இப்போ மேலும் அந்த பெரும்பான்மைக்கு எந்தெந்த காம்பினேஷனில் அமைக்கிறாருங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பட் அது எந்த காம்பினேஷனில் அமைந்தாலும் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ ஆளுநரை சந்தித்து இன்னைக்கு 3:30 மணி அளவில் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றார். ஆளுநர் ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தவுடன் பதவியேற்பு வைபவம் அப்படிங்கிறது நடைபெறும். நம்ம சில சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம். இது பதவியேற்புக்கு முன்பாக கூட நான் இவரை முதலமைச்சராக அப்பாயிண்ட் பண்றேன் அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் மதியம் 1:40 மணிக்கு சென்னைக்கு வந்தவுடன் பேசஞ்சர் விமானத்தில் தான் அவர் வந்து இறங்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வந்தவுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்றவுடன் சற்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டவுடன் 3:30 மணிக்கே ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். மெஜாரிட்டி என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிற கடிதத்தை அவர் வழங்க இருக்கிறார். ஸோ த அசம்ஷன் இஸ் நாகராஜ் ஹி ஹஸ் காபிள்ட் அப் த மெஜாரிட்டி. ஏன்னா ஆளுநர் வந்து மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு கன்வின்ஸ் ஆகணும். அதுவும் கூட இட் இஸ் அ நெசசிட்டி. அஃப்கோர்ஸ் ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் அது நிறுவனமாகும் அப்படின்னா கூட ஆளுநர்கிட்ட கொடுக்கும்போது இது ஒரு 3:30 மணிக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் மெஜாரிட்டியை உறுதி செஞ்சிருப்பாங்க, அதை ஆளுநர்கிட்டையும் தெரிவிப்பாங்கன்னு பார்க்கறதா? இல்லை, அது ஐ திங்க் அது வந்து அக்செப்ட் ஆனதுனால தான் இந்த இதுக்கு மூவ் வராங்க. நீங்கள் சொன்னது ரைட்டு. ஐ திங்க் ஃப்ளோர் டெஸ்ட்டே வராதோன்ற கூட நான் நினைக்கிறேன். 2011 இப்போ 2017 ஃப்ளோர் டெஸ்ட் வந்தது. 2006 வந்து ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் வராமல் ஆட்சின்னு போச்சுல. அந்த மாடலே இது போயிடும். வேலுசாமி சார், சோமு சார் 2006 ஃப்ளோர் டெஸ்ட் இல்லை, ஒரு வாட்டி கூட ஃப்ளோர் டெஸ்ட் இல்லை. இல்லை அந்த மாதிரி 2016 ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டெத் தான் வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட் ஒன்று நடந்தது. இந்த மினி சட்டமன்ற தேர்தல் நடந்தது 2017. அது மட்டும் தான் நடந்தது. இந்த இதுல ஃப்ளோர் டெஸ்ட் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே சப்போர்ட் ஐ திங்க் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, திரு சிவப்பிரியன், எந்த காம்பினேஷனுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே உள்ளடக்கிய ஒரு அரசா, ஏடிஎம்கே இல்லாத ஒரு அரசா? எவ்ரிதிங் இஸ் a possibility now until it is official. We can all speculate. பட் எதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ADMK include a government in which ADMK is part of
வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் மேபி இப்போ ஸ்டார்டிங்ல அவுட் சைட் சப்போர்ட், இப்போ நாளைக்கு பதவி ஏற்றுக்கும் போது விஜய் அவர்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பின்னர் இவங்க வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 10-15 நாள்ல எல்லாம் வந்து ஒரு கேபினெட்டா ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்றதுதான் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். காங்கிரஸ் வந்தாலும் லெஃப்ட் மற்றும் மற்ற பார்ட்டிகள் வர்றதுக்கு மறுக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க வந்து யாருமே வந்து திமுக விட்டு வெளியில வருவோங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன். அது ஒரு இண்டிகேஷன்ல இப்ப இந்த திமுக கூட்டணியில இருக்கிற பிளாக் எல்லாம் ஒன்னா சேரல. சோ நம்பர் நிச்சயமா அடிபடுது. சோ அது கணக்குல துண்டு விழுது. சோ ஏடிஎம்கே வந்தான்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஆமா, இந்த இஷ்யூல நீங்க பார்க்கணும், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இன்னும் அவங்களுடைய அலையன்ஸ் லீடரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கல. மற்ற எல்லா கட்சியினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க தலைவர்களோட போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை அலையன்ஸ் லீடர் அப்படிங்கிற முறையில சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு ரெண்டாவது வாட்டி வேற சந்திச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல நேத்திக்கு பார்த்தாங்க, இன்னைக்கு திருப்பியும் பார்த்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் மட்டும்தான் அதை பண்ணல. ஸோ காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்டா விலகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சி திரு எஸ்பி வேலுமணி கிளம்பி செல்லக்கூடிய காட்சி. இது எங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி சந்திப்பு நிறைவா பார்க்கின்றோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். சிவப்பிரியன் says a lot of things. ஸோ லைக் இப்போ வந்து சிவி சண்முகம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சென்டர் பாயிண்டா எமர்ஜ் ஆயிருக்கிறாரு. ஸோ அவருடைய ரீஜன்ல நிறைய ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஐ திங்க் he wants to throw his weight now. ஸோ அவருக்கு வந்து ஒரு கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்குலாம் சீட் வாங்கி கொடுத்து ஸ்பெஷலி இந்த நார்தர்ன் ரீஜன்ல வந்து ஒரு 1 இயர் லீடரா எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட. ஓகே, இன்னொரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஐம் சாரி டு இன்டரப்ட். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமார் மீண்டும் தேர்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வென்ற திரு ராஜேஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் போன சட்டசபையிலையும் காங்கிரஸுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக சிஎல்பி லீடராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அந்த நிலையில இருந்த போதே, திமுக கூட்டணியில இருந்த போதே காங்கிரஸ் மேலிடத்துக்கு நம்ம TVKக்கு பெரிய ஆதரவு இருக்கு, ஸோ அவங்க பக்கம் நம்ம போகணும் அப்படின்னு கடிதம் எழுதி அதை பகிரங்கப்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு ராஜேஷ்குமார் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை பெற்றார். அவர் இந்த நிலையில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறார். மீண்டும் காங்கிரஸ் சட்டமன்ற குழுவுடைய தலைவராக ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. இந்த ஒரு சாய்ஸும் சேஸ் a lot of message இல்லையா சிவப்பிரியன்? Of course, Rajesh வந்து is one of the very few people along with Manika Tagore and Praveen Chakravarti ரொம்ப வெளிப்படையா வந்து தாவேக்காவோட போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தவர். ஸோ அவரை சிஎல்பி லீடரா இவங்க அனௌன்ஸ் பண்றது வந்து ஏற்கனவே அது கண்டினியூட்டியாகவும் பார்க்கலாம், இல்லை வந்து நாங்கள் தாவேக்காவுக்கு போக போறோம் அப்படிங்கிற இண்டிகேஷனாகவும் பார்க்கலாம். பட் இப்போ வந்து தாவேக்காவுக்கு முன்னால அதிமுகவா காங்கிரஸா இல்ல 2 பேருமா அப்படிங்கும் போது தாவேக்கா வந்து 2 பேரும் வேணும்னு நினைக்கும். அவர் வந்து ஐ திங்க் விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை ஸ்டேட்ல வந்து அவங்களுக்கு ஒரு கோஹெஷன் இருக்கணும், இன்னொன்று வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் போது அதிமுக தேவைப்படும். நேஷனல் லெவல் விஷயங்களை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு அவர் விஜய் அவர்கள் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் ராகுல் காந்திக்குமான ஃப்ரெண்ட்ஷிப். காங்கிரஸ், ஏடிஎம்கே, தாவேகா இப்படி ஒரு காம்பினேஷன் உருவாகிறதுக்கான சூழலே பிரகாசமாயிட்டு இருக்கு.
ஆமா, இந்த ஒரு காம்பினேஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை ப்ரொவைடட் விஜய் அவர்கள் வந்து 2 பேரையும் ஏத்துக்கணும். இன்னொன்னு வந்து காங்கிரஸ் வந்து ரெடியா இருக்கணும். ஏடிஎம்கே ஓட இவங்க சேர்ந்து இப்ப இமீடியட்டா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்குமான உறவு என்ன இருக்கிறது, அந்த உறவு நீடிக்கிறதா, இல்ல வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட ப்ராக்சியா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும். அதற்கெல்லாம் காங்கிரஸ் தயாராக பதில் சொல்லணும். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ வெரி மச் திரு சிவப்பிரியன். எஸ் சும்மா சார் இருக்கு எப்படின்னா இந்த 107 ஒரு விஜய் 108 அதில் தான் ஒரு இது வந்து இவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி 108 வைங்க. 108 காங்கிரஸ் ஒரு 5ஓடையே கூட அமைச்சரவை அமைச்சும் பதவி ஏற்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி மெஜாரிட்டி நிரூபிக்கிற அன்னைக்கு இல்லை 2 பேருமே கூட அங்கே சபைக்கு போகாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற அந்த ஏற்பாட்டுக்கும் வரணும் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் போய் இந்த ஆட்சியை கலைத்தால் அது இன்னும் கொஞ்சம் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அப்போ அடுத்தது ஒரு தேர்தல் வந்தால் விஜய்க்கு ஆதரவு கூடுமோங்கிற எண்ணம் 2 கட்சிக்குமே இருக்கும். பட் அந்த ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க. அது வந்து நீங்க சொல்வது போல தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி. அந்த ஒரு ரிஸ்கோட யாரும் உட்கார்றதுக்கு விரும்ப மாட்டாங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய திரு பெருமாள் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். புது கெட்டப்போட இணைந்திருக்கிறார். ஒரு புதிய தமிழ்நாடு அப்படிங்கிற அளவுல. திருச்சி வேலுசாமி சார், உங்களுக்கு கிரெடிட் கொடுத்தேன்ல, அந்த மாதிரி அவருக்கும் கிரெடிட் கொடுத்தாகணும். என்னை வேற பிரிக்க பாக்குறீங்களா? அவருக்கு கொடுங்க. இல்ல, ரொம்ப நாளா தாவேக ஆட்சி அமைக்கும் இந்த திசையில தான் தமிழ்நாடு போகுது அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லி வர்றாரு. ஆன் ரெக்கார்ட் சொன்னது நிறைய, ஆஃப் ரெக்கார்ட் சொன்னது நிறைய. சோ இந்த நம்பரை தாவேக ஒரு போல் பொசிஷனை நோக்கி போகுது அப்படின்னு ரொம்ப சரியா கணித்து சொல்லி வந்தவரோட போய் மொட்டை போட்டு வந்துட்டாரு பாருங்க. அதுதானா சார் வேண்டுதலா? இதையே வந்து விஜய் 2016 நம்ம சரியா கணிச்சிருக்கோம். நீங்க கூட கேட்டீங்க, நம்ம ஒரு பெரிய கணிப்பை ஒண்ணு முன்வைக்கிறோம், அது நடக்குது இல்ல. ஏன்னா யாருமே இது ஒரு பெரிய கணிப்பு. யூ ஆர் a lone voice. பலர் தான் விஜய் எதிர்ப்பாளர்கள் தான் பத்திரிகை சமூகத்துல இந்த விமர்சகர்கள் மத்தியில் அதிகம். யூ ஆர் a lone voice. இல்ல பாருங்க, இந்த ஆட்சி சக்தியா போகுதுன்னு மறந்துட்டேன். இந்த ஆபீஸ்க்கு கீழே ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் கிட்ட நம்ம ஒரு பெட்டு வச்சோம். அவர் சொன்னாரு, இது வரலன்னா நான் உங்களுக்கு பெரிய ஹோட்டல்ல தீர்த்தறேன். வந்துச்சுன்னா அந்த திமுக பிரமுகர் சொன்னாரு, எங்களை பெரிய ஹோட்டலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு. யாருன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்களா? நாங்க பிரைவேட்டா வாங்கிக்கிறோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா. அப்ப ஏஐ வாரிய தலைவர் தனி அமைச்சகம் போடுறோம்னு சொல்லியிருக்காரு, வாரியன்னு சொல்லியிருக்காரு. நடக்கட்டும். ரைட். இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் காங்கிரஸ் அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குது. கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டார், நாங்க தாவேக்காவை ஆதரிக்க முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு. சிஎல்பி லீடரா, காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடரா ராஜேஷ்குமார் தேர்வாயிருக்கிறார். திருச்சி வேலுசாமி அவர். நீங்க இந்த அருமணி நிகழ்ச்சியில ராஜேஷ் வந்தாரா? அருண், அதாவது ஆனா கன்னியாகுமரி மாவட்டம் சொன்னா நீங்க சிரிக்கத்தான் செய்வீங்க. ராஜேஷ் அந்த பையன் ஹைஸ்கூல்ல படிக்கிற போதே பொன்னப்பனாடார் வீட்டுல இருந்தா படிச்சாப்ல. இவங்க அப்பாவும் பொன்னப்பனாடாரும் நெருக்கமான உறவினர்கள். அவரை ரொம்ப நகைச்சுவையா பேசிட்டு இருப்பாரு. நான் எப்ப இங்க போனாலும் இவங்க அப்பா கூட தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால அப்ப இருந்தே தெரியும். அதனால அந்த பையன் குடும்ப உறவா தான் பாக்குறேன். நீங்க அதுல ஏதாவது கத்தி போட்டுறாங்க. பெருமாள் மணி சார், ஒரு பக்கம் காங்கிரஸ் தயாராகிறது, இன்னொரு பக்கம் அதிமுகவும் அந்த திசையை நோக்கி போறதா தெரியுது. முழுமையா தலைமை அதை விரும்புதான்னு நமக்கு தெரியல. ஆனா என்ன தெரியுது, திரு சி.வி. சண்முகம் அந்த முயற்சியை எடுக்கிறார். நம்ம வந்து தாவேகா பக்கம் போறதுதான் சரின்னு முயற்சி எடுக்கிறார். ஒட்டுமொத்த அதிமுகவும் அந்த நிலைப்பாடு எடுக்கணுங்கிறது தான் அவரோட விருப்பமா இருக்கும். ஆனா என்ன பாக்குறோம், திரு சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் ஒருங்கிணைறாங்கிறத பார்க்கின்றோம். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடையா ஆர் டிஸ்பைட் தட் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தெரியணும் சார். அதாவது இந்த சட்டப்பேரவையை பொறுத்தளவில் திமுகவை தவிர மற்ற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து இந்த அரசை வந்து ஆதரிக்கிறதுல தயக்கம் இருக்குமே தவிர மறுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன தயக்கத்தோடு வருவாங்க. ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் நடந்திருக்கு, இன்னொரு தேர்தலுக்கு எந்த எம்எல்ஏவுமே இப்போ இமீடியட்டாக ரெடியே கிடையாது. அப்புறம் இந்த அரசு ஏற்கனவே இப்படி நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது. 2006 ஐயா கலைஞர் தலைமையிலான அரசு வந்து அன்றைக்கி அது மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருந்தது. பாமகவும் காங்கிரஸும் வெளியே வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது டெக்னிக்கலாக இந்த அரசுக்கு ஓகே. நம்ம இதை செய்தியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதிவு செஞ்சோம். தாவேகா தலைமையில் ஆட்சியை நிறுவவே மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு திரு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை நம்ம கேட்டுடலாம். Congress is extending support to TVK. TVK has not got the magical number. So, how Congress is going to support TVK? See,
The TVK has got 108 seats. So clearly the people of Tamil Nadu want a formation to be headed by the TVK. And it's now incumbent upon the TVK to put together a workable majority. And they have reached out to us formally. They reached out to the Congress party formally. They've written a letter, and that letter has been taken into cognizance and it has been discussed in all appropriate forums of the party. And unanimously, the Congress party has decided to support government headed by the TVK, because we believe that the people of Tamil Nadu want a change, but they also want a change which is headed by the TVK, but is also a secular formation. I think the people of Tamil Nadu are very, very clear that they want a secular formation. So we are only aiding and assisting the TVK to put together a secular government, in secular and stable government in Tamil Nadu. How they will get the other numbers, it's really up to them, because as they have reached out to us, I'm sure they are reaching out to other political parties, and other political parties will decide based on their own calculations on what they will do. But this is not unusual. People contest separately in elections, and post-elections, if the verdict is not absolutely clear with a majority for one political formation, other political formations which have fought elections against each other come together. This is very common in Europe. It happens in Germany, it happens in the Netherlands, it happens in Belgium, and sometimes in countries it takes months for a working coalition to put together. And I think the TVK has gone about it in the right earnest in reaching out to political parties now, particularly to, I think they are also very clear that they want to put together a secular formation, and their outreach will bear fruit soon. And we are extending our support based on their outreach and after due consultations in all appropriate forums internally. So was it Congress is extending support to TVK? TVK has not got the magical number. So how Congress is going to support TVK? See, the TVK has got 108 seats. So clearly the people of Tamil Nadu want a formation to be headed by the TVK. And it's now incumbent upon the TVK to put together a workable majority. And they have reached out to us formally. They reached out to the Congress party formally. They've written a letter, and that letter has been taken into cognizance and it has been discussed in all appropriate forums of the party. And unanimously, the Congress party has decided to support government headed by the TVK, because we believe that the people of Tamil Nadu want a change, but they also want a change which is headed by the TVK, but is also a secular formation. I think the people of Tamil Nadu are very, very clear that they want a secular formation. தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்க முடிவு அப்படின்னு திரு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். TVK தமிழக வெற்றி கழகம் எங்களை அணுகி இருக்கிறது, எங்களை அணுகியது போல பல கட்சிகளையும் அவங்க அணுகி இருக்கிறாங்க. தாவேகா ஆட்சி என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய உறவுகள் அப்படிங்கிறது உலக அளவில் நடக்கிற ஒரு விஷயம்தான், நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மதச்சார்பற்ற நிலையான அரசு அமையணும் அப்படின்னு கருத்து சொல்றார். கேரளாவிலிருந்து சென்னை புறப்பட்டார் தமிழ்நாடு ஆளுநர் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் கேரளாவிலிருந்து திருவனந்தபுரத்திலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டிருக்கிறார். இன்று மதியம் சரியா ஒரு 1:40 மணிக்கு அவருடைய விமானம் சென்னையை டச் டவுன் பண்ண இருக்கிறது. ராஜ்பவனுக்கு லோக்பவனுக்கு செல்ல இருக்கக்கூடிய அவர் இன்று மதியம் 3:30 மணி அளவில் திரு விஜய் அவர்களை சந்திக்கிறார். திரு விஜய் அந்த சந்திப்பின் போது அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அதற்கு பிறகு அடுத்த நகர்வுகள் இருக்கும். அந்த சந்திப்பிலேயே யாருடைய ஆதரவெல்லாம் பெற்றிருக்கோம், இல்லை இதுக்கான முயற்சிகள் எந்த அளவில் இருக்கு அப்படின்னு திரு விஜய் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநர் தான் ஒரு தனிப்பெருங்கட்சியையோ இல்லை பெரும்பான்மை கொண்ட கட்சியையோ அவர் யாரை விரும்புகிறாரோ, டெக்னிக்கலி ஆன் கான்ஸ்டிடியூஷன் ஆளுநர் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். எஸ், கான்ஸ்டிடியூஷன் சேஸ் சோ. பட் அது கவர்னரோட பிரசிடென்ட்டோட கவர்னரோட ப்ரெரோகேட்டிவ். அது தனி பெருங்கட்சியாக இருக்கலாம், எந்த காம்பினேஷனில் இருக்கலாம், ஃப்ளோர் டெஸ்ட்டில் நிரூபிக்க சொல்லலாம். ஸோ இப்போ திரு விஜய் அவர்களை தான் அழைக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டை எதிர்கொள்கிறாரா, இல்லை அதற்கு முன்னாடியே அவருக்கு அதிரிபுதிரியான நம்பரை நிறுவனத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் திரு கார்த்தி சிதம்பரத்தோட பைட்டை கேட்டிருப்பீங்க திரு பெருமாள் மணி. அதில் நம்ம பார்த்தோம், அவர் சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் கீவேர்ட்ஸ். நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற அரசாக இது இருக்கணும்னு விரும்புகிறோம். மதச்சார்பின்மை அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் உள்ள வந்துடுது. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டும் தேவை அப்படிங்கிறார். அந்த ஸ்டெபிலிட்டிக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு பார்க்குறோம் திமுகவோட தான் 2 சந்திப்புகளை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எண்ணம் பரிபூர்ணமாக இந்த பக்கம் போலங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் காட்டக்கூடிய எந்தூசியாசத்தை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் காட்டலை. எங்களுக்கு லெட்டர் வரலைங்கிறாங்க, அதை பற்றி கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. திமுக கூட்டணியோட இருக்கீங்களான்னா ஆமாங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. ஸோ கம்யூனிஸ்டுகள் வராத பட்சம்
பட்சத்தில் கம்யூனிஸ்ட் விசிகாலாம் ஒரு பிளாக்காக செயல்படுறாங்க. ஸோ ஏடிஎம்கே இஸ் அ நேச்சுரல் நெசசிட்டி. அட்லீஸ்ட் ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் அ நேச்சுரல் நெசசிட்டின்னு பார்க்கலாமா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அமையணுங்க போது? சார், இதுக்கு பின்னாடி இந்த மாநில அரசு ஒரு தமிழக அரசு அப்படிங்கிறத தாண்டி இந்த மாநிலத்தில் 2 தேசிய கட்சிகளுமே தங்களுக்கு ஆதரவான தங்களுக்கு சாதகமான ஒரு அரசு இருக்கணும், அந்த அரசாக இது இருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. 2 தேசிய கட்சிகளும் 2 மாநில கட்சிகளும் அமைதி காக்குறாங்க. திமுக அதிமுக ரொம்ப அமைதியாக இருக்காங்க. 2 தேசிய கட்சிகளும் அவங்க நேரடியாக சொல்லலைன்னா கூட இது நம்மளுடைய அரசு, அதாவது இது ஏதோ ஒரு விதத்தில் இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசாக இது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் புரியுது, பிஜேபி பாஜக ஆமாம், பாஜக அப்போ அவங்க நேரடியாக வர முடியாது. அப்போ அவங்க என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்த அரசு மேலே, அதாவது இந்த ஓட்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பாஜக ஆதரவாளர்கள் பலரும் இந்த தடவை வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜகவை ஆதரித்த கம்யூனிட்டிஸ் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. உடச்சே பேசுவோம். ஆமாம், எஃப்சி கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா இந்த அரசு வந்து இது ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய பங்களிப்பு இந்த அரசில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இதே நேரத்தில் திமுகவும் அஇஅதிமுக தலைமையும் காட்டுகிற மௌனத்தையும் நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் என்னன்னா பிஜேபி எப்படி மறைமுக பங்காற்ற முடியும்னு நினைக்கிறீங்க இதில்? இல்லை, அது ஒரு மத்திய அரசாக ஒன்று இருக்குங்க. ஓகே, இப்போ வரக்கூடிய முக்கிய செய்தி, காவல்துறை உயர் அதிகாரிகளோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர், ஆப்வியஸ்லி அவருடைய இலாக்கா உள்துறை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ காவல்துறை உயர் அதிகாரிகள் தாவேகா தலைவர் விஜயோடு ஆலோசனை நடத்தி வர்றாங்க. டிஐஜி தர்மராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் விஜயோட ஆலோசனை நடத்தி வர்றாங்க. இந்த சந்திப்போட இந்த மீட்டிங்கோட முக்கியமான சாராம்சமா நாளைக்கு நடக்கிறதா கருதப்படக்கூடிய ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடிய பதவியேற்பு விழா நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஸோ இன் ஆல் லைக்லினஸ் நாளைக்கே அது நடக்கிறதுக்கான சூழல் இருக்கு. ஸோ அதோடைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட், பொதுவாகவே லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், இப்படி நிறைய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். டிஐஜி தர்மராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் விஜயோடு ஆலோசனை நடத்தி வர்றாங்க. ஸோ அவர் தான் சீஃப் மினிஸ்டர், த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அளவில் அதற்கான அத்தனை அந்தஸ்தும் பந்தோபஸ்தும் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால் எல்லாம் ஏற்கனவே அவர் வசம் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஒரு முதலமைச்சருடைய இல்லம் அந்த லேன் என்ன தோற்றத்தில் இருக்குமோ அந்த தோற்றத்தில் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியிலேருந்து எல்லாமே நம்ம பார்க்கின்றோம். இந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறதையும் நம்ம பார்க்கின்றோம். பெருமாள் மணி சார், வில் கண்டினியூ அவர் கான்வர்சேஷன் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. திரு கோவை சத்யன் மெசேஜஸ் எல்லாமே அமைச்சிருக்கிறாரு, எம்எல்ஏக்கள்லாம் அணிவகுக்கிறாங்க அப்படின்னும், இதுல திரு சி.வி. சண்முகம் முக்கிய பங்காற்றார் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக விஜயை ஆதரிக்கிறதா அந்த ஒரு ஓவர் சோஸ் நம்ம பார்க்கின்றோம். விஜய் தான் முடிவெடுக்கணும், த பால் இஸ் இன் விஜய்ஸ் கோர்ட், இன் டிவிகே கோர்ட் அப்படின்னு அதிமுகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு கோவை சத்யன் பிரகடனமே படுத்துறார், வெளிப்படையா சொல்றாரு. நேற்றுக்கு எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவுடைய நிர்வாகியும் கூட அவங்களும் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நிலையில திரு சி.வி. சண்முகம் இதுல ஒரு முக்கியமான பங்காற்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம விஜய் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வலியுறுத்தக்கூடிய அதிமுக முக்கியஸ்தர்கள் அவருடைய பெயர் முக்கியமா அடிபடுகிறதுங்கிறத பார்க்கின்றோம். ஒரு செய்தி தொடர்பாளர் இப்படி ஒரு கருத்தை சொல்றார். லெட்ஸ் ஆல்சோ கெட் மிஸ்டர் சத்யன் ஆன் ஃபோன் இன் a few minutes. இந்த நிலையில திரைக்கரை சந்திக்கிறார் விஜய். ஆளுநர் சரியா 1:40 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து இண்டிகோ விமானத்தில் வரவே அவர் ஆளுநர் மாளிகைக்கு போய் செட்டிலான சில தருணத்திலேயே திரு விஜய் 3:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் அப்படிங்கிறது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இன்று அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆளுநர் தரப்பும் விஜய் தரப்பும் தொடர்ந்து பேச்சில் தான் இருக்கிறாங்க. தே ஹேவ் பீன் இன் டாக்ஸ், இமெயில் கம்யூனிகேஷன் போயிருக்கு. ஆளுநரும் கூட அதை உறுதி செஞ்சிருக்கிறாரு, அவங்க எங்கள்கிட்ட அவகாசம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு செயின் ஆஃப் ஃபார்மல் ப்ராசஸ் தொடங்கணும். அது முதல் அங்கே அதோடைய முதல் ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். நேத்திக்கே தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு கூடி சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விவரங்களோடு இப்போ மேலும் அந்த பெரும்பான்மைக்கு எந்தெந்த காம்பினேஷன்ல அமைக்கிறாருங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பட் அது எந்த காம்பினேஷன்ல அமைந்தாலும் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ ஆளுநரை சந்தித்து இன்னைக்கு 3:30 மணி அளவில் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றார். ஆளுநர் ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தவுடன் பதவியேற்பு வைபவம் அப்படிங்கிறது நடைபெறும். நம்ம சில சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம். இது பதவி
பதவியேற்புக்கு முன்பாக கூட நான் இவரை முதலமைச்சராக அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் மதியம் 1:40 மணிக்கு சென்னைக்கு வந்தவுடன் பேசஞ்சர் விமானத்தில் தான் அவர் வந்து இறங்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வந்தவுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்றவுடன் சற்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டவுடன் 3:30 மணிக்கே ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். மெஜாரிட்டி என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிற கடிதத்தை அவர் வழங்க இருக்கிறார். ஸோ த அசம்ஷன் இஸ் நாகராஜ் ஹி ஹஸ் காபிள்ட் அப் த மெஜாரிட்டி. ஏன்னா ஆளுநர் வந்து மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு கன்வின்ஸ் ஆகணும். அதுவும் ஆதரவு கடிதம் வழங்குகிறது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் கூடினார்கள், எம்எல்ஏக்களும் கூடினார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமாரை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்த கையோடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை. ராமச்சந்திரன் மேலும் விவரங்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, ராஜேஷ்குமார் சிஎல்பி லீடர், காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர், மீண்டும் தேர்வாகி இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் இது பற்றி அறிவிக்கிறார். உங்களுடைய பணி சட்டமன்ற யாருக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தீங்க சார்? ஆதரவு கையை அடுத்து அது சொல்லலாம் உங்களுக்கு போய் நான் போல கரெக்டா இருக்கு. மேலிடம் ஒன்று சேர்ந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்ல சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதோட வந்து ஆதரவு கொடுக்கறத பற்றி வெகு விரைவில் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பதாக பேசப்படுகிறது. அமைச்சர் கேட்கப்பட்டது, அதாவது நிச்சயதார்த்தம், கல்யாணம், அப்புறம் தான் குழந்தையுடைய பேரை பற்றி பேசணும். நீங்கள் நிச்சயதார்த்த டைம்லேயே வந்து குழந்தை பற்றி பேசும்போது பதில் சொல்ல முடியாத சொல்ல ஆதரவு வழங்கி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். சரியா, புரியுதுங்களா? ஆளுநருக்கு நான் மினிஸ்ட்ரியா கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா, புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா, புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஆளுநர்கிட்ட நாங்க சப்போர்ட் பண்ணறோம் அப்படினா சொல்லிருக்கு. ஆளுநருக்கு நான் மினிஸ்ட்ரியா கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா, புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அப்படினா சொல்லிருக்கு. ஆளுநருக்கு நான் மினிஸ்ட்ரியா கண்டிஷனலா அதெல்லாம் தேவையில்லை. சரியா, புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, தமிழக காங்கிரஸ் அதனது சட்டமன்ற குழு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கிறது. அந்த கடிதத்தை நம்ம பார்க்கின்றோம். அந்த கடிதத்தை நான் படிக்கவும் செய்கிறேன். பிரசிடென்ட் ஆஃப் தமிழக வெற்றி கழகம் C. Vijay has formally requested the Indian National Congress to extend its support to forming a government in Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் காங்கிரஸ் கட்சியிடம் ஆதரவு கோரியிருக்கிறார். The people of Tamil Nadu, especially the youth, have delivered a clear, strong and overwhelming verdict for the secular, progressive and welfarist government that believes in constitutional principles. தமிழக மக்கள் ஒரு பேர் ஆதரவை ஒரு மதச்சார்பற்ற மக்கள் நலன் கருதிய அரசு உருவாக அளித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை திரு விஜய் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர் தலைமையில் ஆட்சி அமைக்க தமிழக மக்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது தொடக்க காலம் முதல் மதச்சார்பற்ற அதே போல வளர்ச்சி சார்ந்த நலத்திட்டங்கள் சார்ந்த அரசியல் பால் நிற்கிறது. ஆகவே இது எங்களுடைய சட்டப்பூர்வமான கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி என கருதுகின்றோம். மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும் என்று நினைக்கின்றோம். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் சரி, காங்கிரஸுடைய சட்டமன்ற குழுவும் சரி, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முழு ஆதரவு கொடுப்பது என முடிவு செய்திருக்கின்றோம். ஆனால் இதில் ஒரு அக்கண்ணா வச்சிருக்கிறாங்க. அவர் சப்போர்ட் ஷால் பி கண்டிஷனல் அப்பான் த TVK keeping out
from this alliance any communal forces that do not believe in the Constitution of India. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு சவால் விடக்கூடிய மதவாத சக்திகள் எதுவும் இந்த அமைப்பில் இந்த அரசில் பங்கேற்கக்கூடாது என்ற முக்கியமான நிபந்தனையும் விடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறது இந்த கடிதம். இந்த பிரஸ் ரிலீஸில் அவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா, மிஸ்டர் விஜய் அண்ட் ஸ்ரீ ராகுல் காந்தி jointly pledge to respect the historic verdict of the people of Tamil Nadu for a secular and progressive government and to fulfill the dreams and promises of the people and especially the youth of Tamil Nadu. தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற திரு விஜய் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து உறுதி பூண்டுள்ளார்கள் அப்படின்னு இந்த கடிதம் முடிகிறது. அதில் நிறைய மானே தேனே பொன்மானே இதெல்லாம் இருக்கிறது. மற்றும் இன்னொரு கருத்தையும் படிச்சிடலாம். திஸ் அலையன்ஸ் ஃபவுண்டட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், appropriate share and responsibility. appropriate share keyword, முக்கியமான செய்தி, அதாவது முக்கியமான பங்களிப்பு. appropriate share அப்படிங்கும்போது ஆட்சியில் பங்குங்கிற உட்பொருள் வருகிறது. and shared responsibility between the two parties is not only for the formation of this government. இது இந்த ஆதரவு என்பது தமிழ்நாட்டில் இந்த அரசு அமைக்கிறதுக்காக மட்டுமல்ல, but also for future elections to be held to the local body organizations, the Lok Sabha and the Rajya Sabha. இப்போ காங்கிரஸ் அளித்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு, இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய தாவேகா காங்கிரஸ் உறவு என்பது இந்த ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமல்ல, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், ராஜ்யசபாக்கு வரக்கூடிய தேர்தல், தமிழ்நாட்டில் சீட்டெல்லாம் காலியாக வாய்ப்பு இருக்கு இல்லையா, திரு சி வி சண்முகம்லாம் வர்றாரு, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ ராஜ்யசபா, லோக்சபா இதுக்கான தேர்தல், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு இந்த தேர்தலுக்கும் ஆனது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இது ஒரு பிரஸ் ரிலீஸாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. நிபந்தனையுடன் ஆதரவு நீங்க பிரேக்கிங் நியூஸ்ல பார்க்குறீங்க இல்லையா, அந்த நிபந்தனை என்பது மதவாத சக்தி எதுவும் இந்த ஆட்சியில் பங்கு கொள்ளக்கூடாது, இந்த கம்போசிஷனில் பங்கு கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் திரு பெருமாள்மணி திருச்சி வேலுசாமி கடைசியாக சொல்லுவார். ஏன்னா அவர் தான் காங்கிரஸ்காரர், அவர்கிட்ட லாஸ்ட் வேர்டு கொடுக்கலாம். இந்த மதவாத சக்தி இடம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதிமுகவை மீன் பண்ணல இல்லையா? இல்லை இல்லை, கண்டிப்பாக அதிமுகவை அவங்க அப்படி குறிப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது அவங்க வந்து இன்னைக்கு அதாவது நமக்கு வந்து இந்த சூழல் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா 108 எம்எல்ஏக்கள் இவங்ககிட்ட ஏற்கனவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இன்னொரு புறம் அஇஅதிமுக ஒரு 47 எம்எல்ஏக்களோடு அவங்க அங்கே இருக்காங்க. அப்போ இந்த 5 எம்எல்ஏக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த அளவுக்கான பங்களிப்பு. இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? வரக்கூடிய தாவேகா ஆட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் உள்ளடக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு வகையில் பங்களிக்கக்கூடிய ஆட்சி இல்லை. அது அந்த கணக்கு எப்படி மாறுதுங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ அவங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க. பட் காங்கிரஸ் வந்து பிஜேபி கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லவே இல்லை மதவாத சக்தி வரக்கூடாது. எந்த இடத்துலயும் காங்கிரஸ் வந்து தன்னுடைய வரலாற்றில் அதிமுக மதவாத கட்சியை பார்த்திருக்கா? இல்ல, பார்க்கல அந்த மாதிரி. சோ இப்போ நீங்க இந்த லெட்டர் படிக்கும் போது உங்களுக்கு அதிமுக இருக்கக்கூடாதுங்கிற நிபந்தனை உங்களுக்கு பொருள் வரல? இல்ல, அது இல்லையே. அதிமுக காங்கிரஸ் எதிர்க்க வேண்டிய தேவை. மதவாத சக்தின்னு நீங்க சொல்லும்போது பாஜக மட்டும் தான் சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே. அதனால இன்றைக்கு இருக்கிறது இந்த ஏற்பாடு எல்லாமே ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். இன்றைக்கு வந்து ஆளுநரை போய் அவர் சந்திக்க போறாரு. ஆளுநரை சந்திச்ச பிறகு வந்து பதவி ஏற்கிறது நாளைக்கு நடக்க போகுது. அதற்கு பிறகு பேரவைக்குள்ள வந்து அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க போறாங்க. ஆனால் ஒரு வடிவத்தை இந்த அரசாங்கம் எப்படி எடுக்கும், அதுக்குள்ள யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த வடிவம் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வடிவத்துடைய ஒரு அங்கம் காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கிறோம். இது தாவேகாவோட ஒருங்கிணைப்பு இல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த பேச்சு இல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த பேச்செல்லாம் தொடக்க காலத்துல ஆரம்பிச்சவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் இந்த முடிவுக்கு அப்புறம் தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை கேட்கலாம். காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திரு எஸ் ராஜேஷ்குமார். அவர் தலைமையில் இந்த மீட்டிங்கில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட், ஆதரவு வழங்குவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒருமனதாக எடுக்கப்பட்டது. சரி, இப்போ அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். சரிங்களா? இப்போ நாங்கள் ஆதரவு கடிதத்தை யார்கிட்ட வழங்க போறீங்க சார்? வழங்க போகிறோம். நேரடியாக தாவேகா தலைவரை பார்த்து. ஆமாம்.
சார் திரு பதவியேற்பு விழாவுக்கு திரு ராகுல் காந்தி வரதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் நீங்கள் முதல்ல எனக்கு எப்போ பதவியேற்பு விழான்னே தெரியாது, அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். அதாவது இந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க, இந்த உறவு அப்படிங்கிறது இந்த அரசு அமைக்கிறதுக்காக மட்டுமல்ல, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் வரக்கூடிய நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை ஆகிய தேர்தலுக்கும் இந்த உறவு அப்படின்னு சொல்றாங்க. இதனது பொருள் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. ஒரு நீண்ட கால கூட்டணியாக தொடர்ந்து வந்த 2004 ஒரு ரீசன்ட் மெமரி அப்படின்னு பார்த்தா 2004 தொடங்கி 2014 16 வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு எவ்வளோ 2 தசாப்தங்களாக தொடர்ந்த, அதற்கு முன்னையும் இருந்த ஒரு கூட்டணி ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு முடிந்திருக்கிறது. திருச்சி வேலுசாமி முகத்துல 1000 வால்ட் பல்பு போட்ட மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, கண்ணை பளிச்சுன்னு அடிக்கிறது. ஒரு இயற்கையாக ஒண்ணு என்ன நடந்திருக்குன்னா, பக்கத்துல பெருமாள் மணி உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னால அவர் தான் ஒரு பேட்டி என்ன எடுத்தார். அதுல என்ன சொன்னார்னு அவரே சொல்றேன். என்ன சொன்னாங்க? அன்னைக்கு என்ன ஐயா ஆசைப்பட்டாரோ அது இன்றைக்கு நடந்திருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாலே இல்ல, அவர் ரொம்ப வருஷமா இதான் ஆசைப்பட்டிருக்காரு. ரொம்ப நாள் அது உலகத்துக்கு தெரியாது. 2 வருஷமா தான் திட்டுறாரு. போன்ல எல்லாம் திமுக எப்பவுமே திட்டுவாரு. வேண்டான்னு சொல்றோம். உங்களுக்கு ரொம்ப நாள் எண்ணம் தானே இது, அதையும் உடைச்சிருவோம். ஏங்க திமுக ஆட்சியில் அடிபட்டது உதப்பட்டது எனக்கு தாங்க தெரியும், உங்களுக்கு தெரியுமாங்க? பிளேஸ் ஹாஸ்டல் போராட்டத்தில் போலீஸ்ல அடி வாங்கி காலர் போன் போனது எனக்கா உங்களுக்கா? எனக்கெல்லாம் போவாண்டாம், நீங்க உங்களுக்கே போட்டு அடி உதவி வாங்கினது அடி வாங்கினது நானே, கப்பு எனக்கு தான் அப்படின்னு. இன்னொரு ரகசியத்தையும் நம்ம உடைக்க போறோம். திரு பெருமாள் மணியை ஸ்கிரீன்ல காட்டுங்கப்பா, காட்டுங்க. திரு பெருமாள் மணி ஆன் ஸ்கிரீன் ப்ளீஸ். பெருமாள் மணி சார், விஜய் முதலமைச்சராக வேண்டிதான் மொட்டை அடிச்சிங்களா? அதையும் சேர்த்து சொல்லுங்க, அந்த ரகசியத்தையும் உடைச்சிருங்க. இல்லை, நம்ம ஒரு கணிக்கிறோம், ஒரு தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கணிக்கிறோம். ஒரு கடினமான தேர்தல், ஒரு கணிப்பா நம்ம முன்வைக்கிறது ஒண்ணு. விளையாட்டு கேட்டா ஆமாங்கிறாரு. இல்ல உண்மைதானே அது. இல்ல, நான் ரிசல்ட் வந்து அன்னைக்கு சாயந்தரமே வந்து அந்த கணிப்பு உண்மை. ஏன்னா எல்லாருமே அதுல வந்து, ஏன்னா அன்னைக்கு ஒரு 100-150 கால். எந்த கோயில் அடிச்சீங்க? நம்ம வடபழனி தான். ஓ, நம்ம வந்து என்னன்னா அவங்க வந்து பெரும்பாலானவங்க வந்து அதை நம்பவே இல்லை இல்லைங்களா? பாரியம் கீரியம் கொடுங்கப்பா அவருக்கு. ஐயோ இல்ல, நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலா அது ஒரு சேலஞ்சா இருந்ததுல. நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். அதே வடபழனி இவர் நல்லபடியா சொல்றாரா, வேற ஏதாவது சவால் பண்ற மாதிரி சீரியஸா சொல்றேன்? நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? இல்ல மனதார எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தானே. வாவ். 2017 திமுக கூட்டில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுது. அப்போ உள்ளாட்சி தேர்தலா? 17 ஆமா, 17 தான் அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்க. 17 தான் ஒண்ணு சேர்ந்தாங்களோ? ஆமா. 2016 ஒண்ணா தான் இருந்தாங்க. இல்ல, ஒரு கேப்புக்கு அப்புறம். இல்ல சார், 2016 they fought the election together. நடுவில் வந்து 2014 இந்த காட்சி மட்டும் கொஞ்சம் பாருங்க. 2004 நம்ம சமீபத்திய மெமரியிலன்னு பார்த்தா 2004 காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாச்சு. 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணி, 2009 திமுக காங்கிரஸ் கூட்டணி, 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணி, 2014 வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் 2016 திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். 2016 திமுக காங்கிரஸ் கூட்டணி, 2019 திமுக காங்கிரஸ் கூட்டணி, 2021 திமுக காங்கிரஸ் கூட்டணி, 26 கூட்டணி. அது இப்பதான் விலகுதுங்கிறத பாக்குறோம். இந்த 2017 மட்டும் நம்ம கரெக்ட் பண்ண புரியுதுங்க. இப்பதான் விலகுன்னு சொல்லி பாருங்க, அது வருத்தம் தெரியுது. பாருங்க, உங்க ஆசையெல்லாம் மத்தவங்க மூலமா நீங்க அப்படிதான் பக்கத்துக்கு வாய் பாயசம் கேட்கிற மாதிரி இது. அப்படி ஏக்கத்தோட சொன்னீங்கல்ல, பக்கத்துக்கு இலக்கி பாயசம் கேட்கிறாரு. சரி, திரு நம்பி சார், இப்ப திரு நம்பி அவர்கள், பெருமாள் மணி அவர்களை பத்தி சொல்லணும். திரு நம்பி, திரு விஜய் எவ்வளவு படம் இயக்கியிருப்பீங்க விஜய் வச்சு? ஒரு படம், சந்திரலேகா அப்படிங்கிற. ஓகே, திரு விஜய் பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் விஜயா பரிமளிச்சிருக்கிறாரு. நீங்க ஆரம்ப கால ஆக்டரா அவரை பார்த்திருக்கிறீங்க. விஜய் வந்து நாங்க அந்த சந்திரலேகா படம் டயத்திலேயே நீங்க மேடம் சோபா மேடம்கிட்ட கேட்டுக்கலாம்.
அப்பவே சொன்னேன், சின்ன சின்ன அரசியல்லாம் பேசுவார். ஓஹோ, சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். இதை நான் ஏற்கனவே தந்தி டிவியில் 2020 பதிவு பண்ணிட்டேன். ஓகே, நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். விஜய தமிழ்நாடு காங்கிரஸ் குழு நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறோம். ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஒரு நீண்ட கால அரசியல் உறவு புரிந்து ஒரு புதிய உறவு உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் கூட தந்தி டிவி பேட்டியில் சொன்னார், ஆமாம் நாங்கள் அவரை பார்த்து ஆதரவு கடிதத்தை வழங்குறோம் அப்படின்னு. பனையூர்ல விஜயை சந்தித்து தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவானது ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பட் இதுக்கு நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா பெரும்பான்மணி சார்? ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இந்த மைனாரிட்டி ஓட்ஸை ஒரு பிளாக்கா எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்மேஷன். ஸோ அது மாறுது அப்படிங்கிற போது இந்த ஈக்குவேஷனே மாறுதா? ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட்டை, ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்டை நம்ம அரசியலில் பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா இப்போ 5 எம்எல்ஏக்களோட